நான் விஜயாவை பார்க்கணும்னு 3 அடம் முடிச்சு கூட்டிட்டு போச்சுங்க. நான் 2 பிள்ளைகளும் தாரவாதி கொடுத்துட்டேன். நான் போலீஸே அதிகமா நான் கண்ணில் பார்க்கல. போட்டு கீழே வச்சும் எங்களுக்கு கீழே தள்ளி விட்டு அமுத்தனால மயக்கம் அடைஞ்சிட்டேன். ஆளுக்கு ஒரு மூலையில தொலைவிட்டு வந்தேன். அப்புறம் என் வீட்டுக்காரர் வந்து வழியே தொலைவினார், கிடைக்கவே இல்லை. நான் ஒரு பக்கெட்டு இருந்தேன், என் பையன் ஒரு பக்கெட்டு, என் பிள்ளை ஒரு பக்கெட்டு, ஆளுக்கு ஒரு பக்கெட்டு இருந்தேன். 2 பிள்ளைகளை மட்டும் காணா. கடைசியில் மேலே சீட்டியில் உட்காந்துருந்தாரு. நான் ஒரு 10-20 பேர் சீட்டியில் உட்காந்துருந்தேன். அந்த சீட்டி உடஞ்சி கீழே உளுந்து பிள்ளைய மேலே உளுந்து மிதிச்சு கொண்டு விட்டாங்க. என் பிள்ளைய அப்படியே வச்சு மூச்சு திணறி பிள்ளைய அந்த இடத்துல இறந்து போச்சு. அப்புறம் ஆஸ்பத்திரி ஜிஹெச் கூட்டிகிட்டு போய் நாங்கள் அங்கே போய் பிள்ளை எங்கே இருக்குதுன்னே தெரியாமல் நாங்கள் வழியே தொலைவி அதுக்கப்புறம் ஜிஹெச்சுக்கு போய் அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு பிள்ளை இறந்து போச்சு அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு பிள்ளைய சீரியஸாக இருக்குதுன்னு ஐசியூ கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே கூட்டிகிட்டு போய் ஐசியூவில் பார்க்காங்காட்டி அந்த பிள்ளைய இறந்து போச்சுன்னு இது போஸ்ட்மார்ட்டம் கொண்டு போயிட்டா. என் பிள்ளைய என்னென்ன விஜயை பார்க்க வந்து என் பிள்ளையில 2 பிள்ளைகளையும் நான் தொலைச்சிட்டேன். 2 பிள்ளைகளையும் நான் தொலைச்சிட்டேன். எதுவுமே இல்லை, தண்ணி வசதி எதுவுமே கிடையாது. போலீஸு அதிகமாக இல்லை, எங்கேயோ ஒரு பக்கத்து தான் இருந்தாங்கன்னா போலீஸு அதிகமாக நான் கண்ணில் பார்க்கல. எனக்கு யாரும் தெரியல. போட்டு கும்பல்ல எதுவுமே தெரியல. போட்டு கீழே வச்சும் எங்களுக்கு கீழே தள்ளி விட்டு அமுத்தனால மயக்கம் அடைஞ்சிட்டேன். தெளிஞ்சு பார்த்தா என் பிள்ளைகள ஒரு பிள்ளைகள கூட காண. பெரிய பிள்ளை மட்டும் தான் வந்து பார்த்தா அம்மாவை. மித்த பிள்ளைங்க ஆளுக்கு ஒரு மூலையில போயிருச்சுக்க. நான் எங்க போய் தொலைவதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரர் வந்துதான் தொலைவி எங்கே போட்டு பையனா ஒரு பக்கெட்டு போய் தொலைவி பிடிச்சி, என் பிள்ளைய ஒரு பக்கெட்டு தொலைவி பிடிச்சி, மீதி 2 பிள்ளைகளுக்கு ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அங்கே போய் பார்த்தா என் பிள்ளைகளை போனம்மா தூக்கிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. நான் சொன்னா கேட்க மாட்டேன்டாலுங்க என் பிள்ளை. நான் விஜயாவை பார்க்கணும், சென்னைக்கே கூட்டிட்டு போறீங்க. இல்லை இல்லை, இங்க விஜய் வீட்டுக்கு பக்கத்துல தானே வர்றாங்க. ஏன்னா விஜயாவை பார்க்கணும்னு 3 அடம் முடிச்சு கூட்டிட்டு போச்சுங்க. எவ்வளவோ சொன்னேன், வேணாமான்னு சொன்னேன், கேட்கவே மாட்டேன்ட்டாளுங்க. நான் விஜயாவை பார்க்கணும் கூட்டிட்டு போய் நான் 2 பிள்ளைகளும் தாரவாதி கொடுத்துட்டேன்.